இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் தான் ராஜா. சில்வருக்கு தங்க அளவுக்கு மவுஸ் பெருசாக கிடையாது. ஆனால் இன்வெஸ்டர்ஸாக நம்ம எப்பயுமே எதில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். கோல்டு சில்வர் ரேஷியோன்னு ஒன்று வச்சுட்டு எப்பப்பெல்லாம் கோல்டு சில்வரை கம்பேர் பண்ணும்போது ஓவர் வேல்யூடாக இருக்குது, எப்பப்பெல்லாம் அண்டர் வேல்யூடாக இருக்குது, அதே மாதிரி வைசி வர்ஸாவும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், ஃபினான்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற கோல்டோட 1 கிராம் விலையை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி 1 கிராம் சில்வர் விலையை எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் கோல்டு சில்வர் ரேஷியோ. இன்றைக்கி கோல்டோட விலை கிட்டத்தட்ட 10,588 ரூபா, அதே மாதிரி சில்வரோட விலை 1 கிராம் 127 ரூபா. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா கோல்டு சில்வர் ரேஷியோ கிட்டத்தட்ட 83.37 கிடைக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் கோல்டு சில்வரோட ரேஷியோ சார்ட். இது 1800s 15:1 ரேஷியோவில் இருந்துச்சு. ஆனால் மாடர்ன் சொசைட்டி வந்ததுக்கப்புறம் இது 40-60 ரேஞ்சில் தான் ஆவரேஜாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்போது இது 40 கம்மியாக போனால் தங்கம் அண்டர் வேல்யூட், அப்போ நீங்கள் தங்கத்தை வாங்கணும். அதுவே 60க்கு மேலே போச்சுன்னா சில்வர் அண்டர் வேல்யூட், அப்போ நீங்கள் சில்வர் வாங்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது 120 வரைக்கும் போயிட்டு இப்போ 84 கிட்ட வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு டீசென்ட் டைம் டு இன்வெஸ்ட் இன் சில்வர். இந்த ரேஷியோ மெயின்டைன் ஆகணும்னா அதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஒன்று, சில்வர் கோல்டோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், இல்லைனா கோல்டோட ப்ரைஸ் அப்படியே குறையணும். இது ரெண்டுத்தில் எது நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் என்னோட ஒப்பீனியனில் சில்வர் கண்டிப்பாக இந்த டிக்கேடோட ஒரு டார்க் ஹார்ஸ்னே சொல்லலாம். நான் ஒரு 4-5 மாதமாகவே சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். என்னோட சில்வர் போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட ஆல்ரெடி 30-32% வரைக்கும் மேலே ஏறிட்டு இருக்கு. நான் ஏன் 4 மாதம் முன்னாடி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணேன், அதுக்கு என்ன ரீசன்ஸ், எப்பப்பெல்லாம் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்வர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நல்ல ரெஸ்பான்சஸ் வந்துச்சுன்னா நான் எப்பப்பெல்லாம் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு பெரிய வீடியோவே போடுறேன்.